ஆட்சியாளர்கள் என்பது ஆள்பவர்கள் அல்ல. அதிகாரம் வந்துவிட்டால் அவர்கள் கடவுள்கள் அல்ல. ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். அதனால மெரினாவுடைய கேட்ஸே அடைச்சு வச்சுட்டாங்க. நாடு தழுவிய ஒரு சிஜேபி ஒரு புரட்சிகரமான ஒரு மூவ்மெண்ட் வந்தது. அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த இளைஞர்கள் மீது அத்தனை கேசஸ் போட்டிருக்காங்க. ஏனென்றால் அவங்க திரும்பி வந்துடக்கூடாது. ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். அதனால மெரினாவுடைய கேட்ஸே அடைச்சு வச்சுட்டாங்க. இன்னொரு புரட்சி அப்படி நடக்க கூடாது. இளைஞர்களை பார்த்தால் அவ்வளவு பயப்படுகிறார்கள் என்பது வெறும் இளைஞர்களை பார்த்தால் மட்டுமல்ல, உண்மையை பேசுகின்ற இளைஞர்களை பார்த்தால் பயம் என்பது நாடு முழுவதும் நிரூபணம் ஆகிக் கொண்டே தான் இருக்கிறது. நம்மை நம் பெற்றோர்கள் நன்றாக வளர்த்திருக்கிறார்கள் என்று இங்கே அரங்கம் நிறைந்திருக்கிற நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கேஸ் போட்டுட்டோம்னா, முடக்கிட்டோம்னா இந்த தலைமுறை ஒடுங்கிடும் என்று நினைக்கிறார்களே, அது ஒடுங்காது. தக்க நேரம் பார்த்து பாய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒடுக்குபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள் என்பது ஆள்பவர்கள் அல்ல. அதிகாரம் வந்துவிட்டால் அவர்கள் கடவுள்கள் அல்ல என்பதை எப்பொழுது நாம் சொல்ல போகிறோம்? ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய செயல்களை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது, பின்பற்ற செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. நமக்கு கல்வி இலவசமாக்க முடியுமா? முடியாது என்று சொல்வதற்கு முன்பு அதை முடியும் என்ற இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு என்ன என்று யோசிக்க வேண்டும். மருத்துவம் இலவசமாக்க முடியுமா? இது இரண்டும் இலவசமானால் மட்டுமே தான் மக்கள் நம்மோடு இருப்பார்கள்.